ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பற்றி வரப்போகுதுன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் கார் பேஸ்டு. இப்போ நாங்கள் கார் எப்படி வாங்கணும், பர்ச்சேஸ் பண்ணோம், இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இது வந்து ஹூண்டாயில் கிரே கலருங்க, i10ங்க. என்னடா இந்த காரை பற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லைங்க. இது நாங்கள் நியூவாக பர்ச்சேஸ் பண்ண காருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண கார் இதாங்க. ஆக்சுவலாக இந்த கார் வந்து எங்கள் டேடியோட காரு. இது மாடல் எப்போ வாங்கினதுன்னா 2014 வாங்கினதுங்க. ஆனால் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் எப்போ பண்ணோம்னா 2023 எவ்வளோக்கு வாங்கினதுன்னா 6.5 லட்சத்துக்கு வாங்கினதுங்க. ஆனால் இது வந்து சேல்ஸ் ஆகிறப்ப 2,40,000க்கு சேல்ஸ் பண்ணதுங்க. என்னடா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எதுவும் இம்பார்ட்டண்டான பொருள் எதுவும் திங்ஸ் இருக்கா இல்லையான்னு தான் செக் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃபுல் அண்ட் ஃபுல் காரும் உங்களுக்கு ஓப்பன் வியூ எல்லாம் காமிச்சிருப்பேன், பேக் வியூவும் காமிச்சிருப்பேன், ஃப்ரண்ட் வியூவும் காமிச்சிருப்பேன். ஆக்சுவலாக இது ஒரு ஞாபகமாக இருக்கட்டுன்னு எடுத்ததுங்க. ஏன்னா எங்கள் டாடி ஃபஸ்ட்டு வாங்கின கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஏற்கனவே ஒருத்தவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கினாங்க. அதுவும் ஹூண்டாய் தான், சாண்ட்ரோ மாடல். இது ஹூண்டாயில் i10 மாடல். இது அவங்க ஃபஸ்ட்டு நியூவாக இப்போ காருன்னு நம்ம புதுசாக வாங்கினா எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், சந்தோஷமாக எடுப்பாங்க. அது மாதிரி இது ஃபஸ்ட்டு வாங்கின காருங்க. இப்போ வந்து இது எக்ஸ்சேஞ்ச் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எங்கள் கார், நாங்கள் வந்து ஒயிட் கலர் கார் வச்சுருந்தோம்ல ஹூண்டாயில் ஸ்போர்ட்ஸ் மாடல், அதுவும் i10, அது அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது வந்து 3 லட்சத்துக்கு போச்சுங்க. ஏன்னா அது வந்து வாங்கின மாடல் வந்து 2015 தான் அது வாங்கினது. அந்த காரை எங்கள் டேடிகிட்ட எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு அவங்க ஓல்டு கார் இருக்குல்ல, இந்த i10 கிரே கலர், எங்கள் காரு ஒயிட்டுங்க. இந்த காரை வந்து நாங்கள் வந்து கம்பெனியில் மஹேந்திரா கம்பெனிலேயே எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு தான் நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணோம். ரிஷான் பர்த்டேக்கு நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணது, அந்த ஃபோட்டோவும் பின் பண்ணுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இது வாங்குறதுக்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி முடிச்சு தான் இது வாங்கினது. இப்போ இதை வந்து 2,40,000க்கு எடுத்துக்கிட்டாங்கல்ல, 2,40,000க்கு எடுத்துக்கிட்டாங்க. எங்கள் காரு 3 லட்சத்துக்கு போச்சு. அவங்க கம்பெனியில் என்ன ரேட் சொன்னாங்களோ அதே ரேட்டுக்கு தான் நாங்கள் எங்கள் டேடிகிட்ட சேல்ஸ் பண்ணோம். இப்போ அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி எதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட் பொருள் திங்ஸ் எதுவும் இருக்கா இல்லையா, அவங்களுக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா, எக்ஸ்ட்ரா ஒரு நம்மளுக்கு வந்து டயர் கொடுப்பாங்கள்ல செப்னி மாற்றுறதுக்கு, அதெல்லாம் இருக்கா என்னான்னு செக் பண்ணிட்டு தான் கொடுத்தோங்க. சீட் கவர் எல்லாமே ஒன்றுமே எடுக்காமல் எல்லாமே எப்படி இருந்துச்சோ அதோட எங்கள் டேடி எப்படி எங்கள்கிட்ட கொடுத்தாங்களோ அதோட செக் பண்ணி கொடுத்தாங்க. ஓவராலாக இது நல்லாவே இந்த கார் ஓட்டியாச்சு. ஆனால் ஒயிட் கார் வந்து எங்கள்கிட்ட இருக்கிற வரையுமே 22,000 கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்கு. அப்போ ஓவராலாக இந்த காரை நாங்கள் சேல்ஸ் பண்ணிவிட்டு எங்கள் மாப்பிள்ளைக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு எஸ்யூவி மாடல் வாங்கிட்டு ரொம்பவே ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப நாள் பிரியமாக இருந்துச்சு. அதனால அவங்க வந்து கொஞ்சம் ஜீப் மாடலாக இருக்கட்டும் அப்படின்னு மஹேந்திராவை செலக்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது மஹேந்திரா தான். அங்கே போனோடனே அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 இயராக நம்ம கார் வாங்கன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால அது ஒவ்வொரு காராக நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததில் ஃபைனலாக இந்த காரை செலக்ட் பண்ணிட்டு, அதுலேயுமே கலர் என்ன வாங்குறது, ஏற்கனவே நம்ம வச்சுருந்த கலர் வந்து கிரே வச்சுருந்தோம், அதே நாங்கள் கொடுத்துட்டோம். அதுவும் செகண்ட் நாளாக வாங்கினது, ஃபஸ்ட்டு வாங்கினதில் முதல்ல ஃபஸ்ட்டு வாங்கினது i10. அந்த i10 வந்து ஒயிட் கலரு. i10 வந்து எங்களோட காருங்க, எங்கள் டேடியோட காரில் எங்களோட காரு ஒயிட் கலருங்க. அதையும் நாங்கள் ஃபஸ்ட்டு நாங்கள் சம்பாரித்து வாங்கினது. ஏற்கனவே நாங்கள் கிரே கலர் வச்சுருந்தோம்னு சொன்னோம்ல, அது வந்து ஆல்ட்டோங்க. அதையும் நாங்கள் வந்து செகண்ட் நாளாக வாங்கினோம், அது வந்து விற்றாச்சுங்க. அது நாங்கள் செகண்ட் நாளாக வாங்குறப்ப 2.5 லட்சம் 2.25 லட்சம், ஆனால் விற்கிறப்ப 1.25 லட்சத்துக்கு விற்றாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. இப்போ வந்து இதுக்கு ஒரு கீ தான் இருக்குது. அந்த கீக்கு எவ்வளோ பேண்டேஜ் போட்டு எங்கள் டாடி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஏன் இதை காமிக்கிறேன்னா, உங்களுக்கு இந்தளவு நல்லா யூஸ் பண்ணிட்டாங்க எங்கள் டாடி. ஏன்னா அடிக்க ஒருக்கா மதுரை டு அதிராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை டு தஞ்சாவூர், திருச்சி, அப்புறம் வந்து திருச்சி சைட்லேருந்து கோசுக்குறிச்சி, தோரங்குறிச்சி, இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரவுண்டிங்லேயே இருந்த காரு. அதனால் நல்லா யூஸ் பண்ணிட்டோம். அதனால் திருப்தியாக தான் இதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எக்ஸ்சேஞ்ச் வாங்குறதுக்கு 2 பேர் வந்துட்டாங்க மஹேந்திராவிலேருந்து. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குறதுக்கு ஒரு சைன் மாதிரி வாங்கிக்கிட்டாங்க. இது வந்து நம்ம காரை அவங்க எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி ஒரு
ஸ்லிப்பு, இந்த நோட்டீஸு இதை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதனால் நாங்கள் பத்திரமா வச்சுக்கிட்டாச்சு. 2 கீ இருக்கான்னு கேட்டாங்க. 2 கீ இல்லைங்க, 1 கீ தான் இருக்குது. அது வந்து இந்தாங்கன்னு ஒப்படைச்சாச்சு, கீயை ஒப்படைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்ப போகிறாங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை எடுத்துகிட்டு போகிறது இவங்கள்ட்டேருந்து தான் நம்ம கார் வாங்குவோம். ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த கார் வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், சூப்பராக நம்மளுக்கு இந்த காரை வந்து எக்ஸ்சேஞ்சுக்கு கொடுத்தாச்சு. நம்ம பேசி 2:40 ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு மேலே ஏற்றவே மாட்டேன்ட்டாங்க. ரவுண்டாக 2.5 போடுங்கண்டோம், 2.25 போடுங்கண்டோம், கேட்கவே இல்லை. அந்த 2,40,000 நம்ம காரு சேல்ஸ் பண்ண அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அவ்வளோதான் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த i10 ஹூண்டாய்க்கு பாய் சொல்லி அனுப்பிச்சி விட்டோங்க. ஆனால் அனுப்பிச்சி விட்றப்ப கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு. எங்கள் டாடி மம்மி இல்லை, நானும் என்னோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் நாங்கள் கொடுத்தேன். என்னோடய டாடி மம்மி வந்து அதிராமட்டணத்தில் இருந்தனால அவங்க இல்லை. அவங்க இல்லாமல் தான் இதை வந்து இறக்கி ஓட்டி பார்த்து எக்ஸ்சேஞ்செலாம் பார்த்து தான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்தாங்க. செக் பண்ணி பார்த்து தான் ரேட்டு எல்லாம் சொன்னாங்க. இப்போ தான் டயர் எல்லாமே புதுசாக மாற்றினது. அது போக இது ஃபாஸ்ட்ராக்கோட 700 ரூபாய்க்கு இப்போ தான் கட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸும் இந்த வண்டிக்கு இப்போ தான் 5,000 சொச்சத்துக்கு போட்டிருக்காங்க. ஆல் ரவுண்ட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து இதை விற்க போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு கார் வாங்க போகிறோன்ற ஒரு நம்பிக்கை இல்லை. டக்குன்னு நடந்ததுனால யதார்த்தமாக எங்கள் டாடி மம்மி காரை வந்து இங்கே வச்சுட்டு பஸ்ஸில் ஒரு 2 நாளைக்கு போயிட்டு வரக்காண்டி டக்குன்னு போயிட்டு வர்றதுக்காண்டி பஸ்ஸில் போயிருந்தாங்க. அந்த டயத்தில் இந்த மாதிரி நம்ம எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு காரை வந்து நல்ல ரேட்டுக்கு எடுத்துக்கிட்டதுனால டக்குன்னு கொடுத்தாச்சு. இந்த காரை கொடுக்குறதுல திருப்தி தாங்க. ஏன்னா நல்ல மனசார ஒரு 6லேருந்து 7-8 வருஷம் ஓட்டியாச்சு. நல்லா செக் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டெப்னி டயர் இருக்கான்னு செக் பண்ணாங்க, ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பார்த்துட்டு தான் அவங்க க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. நம்மள்ட்ட வந்து டெலிவரி ஃபார்மும் கொடுத்துட்டாங்க. நம்ம காரை வந்து இந்த மாதிரி நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோன்ற டெலிவரி ஃபார்மில் நம்ம பேர், அந்த கார் நம்பரு, அதில் எல்லாமே எழுதிருந்துச்சு. ஆர்சி புக்கு எல்லாமே அவங்க செக் பண்ணி பார்த்து தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. அந்த காரோட ஆர்சி புக்கு எல்லாமே வாங்கிட்டாங்க. அந்த டெலிவரி ஃபார்மை மட்டும் எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு ஃபார்ம் அவங்க வச்சுக்கிட்டாங்க, ஒரு ஃபார்மை எங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சோன்னா இன்னும் ஒரு 10 நாளில் நம்ம வீட்டுக்கு கார் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதான் November 4 வந்து நம்ம காரை எடுத்துக்கிட்டோம். அதோட ரோட் டேக்ஸும் கூடுதுன்னாங்க. அதுக்குள்ளாட்டி நம்ம காரை முடித்தா நம்மளுக்கு ஒரு 50,000லேருந்து 80,000க்குள்ளே கம்மியாக வரும்னு சொல்லி தான் டக்குன்னு காரை முடித்து எடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்போ ஃபுல் வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ ஃபுல்லாக செக் பண்ணி எல்லாம் தரவாக முடிச்சாச்சுங்க. இப்போ அவங்க காரை எடுத்துக்கிட்டு கிளம்பி போகிறாங்க. அவ்வளோதான். இந்த காருக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. இனி அடுத்த ஸ்டெப் என்னென்னா, எங்கள் டேடியோட அந்த ஒயிட் கார் என்னோடய ஹஸ்பண்ட் பேர்லேருந்து எங்கள் டேடி பேருக்கு மாற்றுறதுக்கு ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அது நடந்து முடிஞ்சோன்னே அது 2 நாள்லேயே முடிஞ்சிடும். இந்த மாதிரி தாங்க கார் வந்து எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு நாங்கள் நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணது. அதுலேயும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணது 5 லட்சத்துக்கு லோன் போட்டோம். அதுபோக 5 லட்சத்துக்கு ஜுவல் வச்சு ரெடி பண்ணோம். மீதி வந்து 2.40 லட்சம் வந்து இந்த காரில் போயிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினோங்க. அவ்வளோதான். நம்ம காரோட கதைகள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் 1 இயருக்கு முன்னாடியே கார் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ போட்டேன். 1 இயருக்கு இப்போ ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த கார் வந்து எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அது நாங்கள் எப்படி எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தோன்ற ஒரு வீடியோ அங்கிட்டு அந்த வாசல்லேருந்து இந்த வாசல் போகிற வரையும் உங்களுக்கு காமிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நியூவாக பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, நியூவாக காரு பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நம்புகிறேன். அதனால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணேன். எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இதை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இதை நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ மக்களே.